ஒன்ஸ் இதை நம்ம பண்ணா போதும் ஸ்கின் எப்போதுமே பிரைட்டா க்ளோவா மெயின்டைன் பண்ணலாம். ஸ்கின் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா எங்கா இருக்கும். ஒரு தக்காளியும் ஒரு பாதி பீட்ரூட்டும் எடுத்துக்கோங்க. நான் ரெகுலராக இந்த மாதிரி தக்காளி பீட்ரூட் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களோட ஸ்கின் வந்து செம்ம பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கலாம். ஸ்கின் டோனே சூப்பராக லைட்டன் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் குக்கும்பர் கூட சேர்த்துக்கலாம். குக்கும்பரே சேர்த்து கூட அரைச்சி நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஃபஸ்ட் நான் எடுக்க போகிறது வந்து கடலை மாவு எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க, உங்களுக்கு கடலை மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு ஸ்பூன் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு நல்ல ஒரு கிளென்சர். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹெர்பல் கிளென்சர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப்பிங்காக நான் இதில் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவுமே நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட். இது கூட அடுத்து நான் ஆட் பண்ண போகிறது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 1 டைம் இந்த மாதிரி கடலை மாவு, முல்தானி மெட்டி, ஆரஞ்சு பீல் பவுடர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் கூடலாம் சேர்த்து அப்படிங்கும்போது, அதாவது பீட்ரூட், தக்காளி இது கூடலாம் சேர்த்து அப்படிங்கும்போது வேறு லெவலில் ஸ்கின்னை வந்து டேனை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு க்ளோ கொடுத்து ரெகுலராக டெய்லி மெயின்டைன் பண்ணுற ஒரு ஸ்கின் மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து வச்சுக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் பண்ணாலும் நல்லா நம்ம வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டா போதும். இது கூட வந்து கர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு வந்து ஸ்கின் லைட்டன் பண்ணும், நல்ல மாய்ஸ்சராக வச்சுக்கும். சூப்பரான ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் இன்க்ரீடியன்ட். அது டேனை ரிமூவ் பண்ணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீட்ரூட் தக்காளியோட பியூரி வந்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெறும் கடலை மாவு மட்டும் நான் மறுநாள் அந்த பியூரி பேலன்ஸில் வந்து ஆட் பண்ணி, கடலை மாவும் அரிசி மாவும் நான் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து நான் வச்சுட்டேன். மறுநாள்லேருந்து அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஆட் பண்ணி தான் நான் வந்து போட்டுக்குவேன். அந்த பியூரி இருக்குல்ல, அது முடிகிற வரைக்கும் நான் போட்டுக்குவேன். அப்படி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். செஞ்சு வச்சுட்டு அந்த பியூரி முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பேக் மாதிரி ட்ரை பண்ணலாம். கையில் என்ன இருக்கோ, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது ஓகேவோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் வீக்லி ஒன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து இதுதான். ஏன்னா இது வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொடுங்க போதும். சின்னதாக கையை வச்சு ஸ்க்ரப் பண்ணணும். எல்லா இடமும் ஸ்க்ரப் பண்ணணும். சும்மா அப்படியே சோப் போட்டு தேய்ப்பணும் அந்த மாதிரி நம்ம தேய்ச்சிடக்கூடாது. சின்னதாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக் லேயராக ஒரு பேக் வந்து போட்டுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ்னாவது இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணால் மட்டும்தான் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும், பிக்மெண்டேஷன் வராது. இந்த மாதிரி பேக் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகும். இந்த ஒரு விஷயத்துலேயே நம்மளுக்கு நிறைய ஸ்கின் மெயின்டெனன்ஸ் வந்து அடங்கியிருக்கு. பார்த்தீங்களா, ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும். நல்லா மழை இல்லையா, இப்போ சீசன் டைம் நம்மளுக்கு மழை வந்துருச்சு ஒரு 3 டேஸாக. ஸோ எனக்கு வெளிச்சமே வீட்டுக்குள்ளே இல்லை. லைட்டு போட்டால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியும் அப்படிங்கிறனால லைட்லாம் போடாமல் நான் வந்து காமிச்சிருக்கேன். பட் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங், நல்ல ஒரு க்ளோவிங் வந்து கண்டினியூவாக உங்களோட ஸ்கின்ல இருக்கும். ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து அடுத்த நாள் இதில் கடலை மாவோ இல்லை அரிசி மாவோ முல்தானி மெட்டியோ ஸ்க்ரப் பண்ணாமல் நான் வந்து பேக் மாதிரி போடுவேன். வீக்லி 2 மட்டும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணால் போதும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து எப்பவுமே பிரைட்டாக வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காதீங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.